வேணுவின் கதை சொல்லும் நேரம். நீங்க இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறது வேணுவின் கதை சொல்லும் நேரம். உண்மையான சில சம்பவங்களோ இல்ல புனைக்கப்பட்ட சில சுவாரஸ்யமான கதைகளோ உங்களுக்காக வேணுவின் கதை சொல்லும் நேரத்துல நான் உங்க வேணு கதை சொல்ல வந்திருக்கேன். வாங்க கதைக்குள்ள போலாம். தெரியாத இரவு. அன்னைக்கு அந்த ஊர்ல திருவிழா. அந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லாம பக்கத்து கிராமத்துல இருக்கிற எல்லா மக்களும் ஒன்னா சேர்ந்து திருவிழாவை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம்னு நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அன்னதானம்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. கூட்டத்தின் ஒரு மூலையில ஒரு வயசு கால நண்பர்கள், பள்ளி பருவத்துல அந்த கிராமத்துல படிச்சவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உக்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க. இதுல பல பேர் வேலை, தொழில், வியாபாரம்னு சொல்லி சொந்த ஊர்லயே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் மேற்படிப்பிற்காக சென்னைக்கு போனவங்க சென்னையிலேயே வேலை கிடைச்சி அங்கேயே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. லாங் வீக்கெண்ட், நண்பர்கள் வீட்டு திருமணம், பண்டிகை நாட்கள், திருவிழா, இந்த மாதிரியான நிகழ்வுகள்ல இவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்கன்னா வெறும் சிரிப்பு சத்தம் தான் கேட்கும். அடுத்த நாள் திருவிழா முடிய போகுதுன்ற சூழல் இருந்தாலும் இன்னைக்கே சென்னைக்கு கிளம்பணும்னு சொல்லி கவிதா, கிஷோர், குமார் மற்றும் ரவி சென்னைக்கு போக தயாராகிட்டு இருந்தாங்க. அப்ப மோகன், ஹே கவிதா, திருவிழா நாளைக்கு முடிய போகுது, இன்னைக்கு சாயங்காலமே கிளம்பி சென்னைக்கு போனோம், ஏன் அவசரப்படுற? நீ போறது மட்டும் இல்லாம கூட இவனுங்களை வேற கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்ல, ஏய் இல்லடா, எனக்கு மாத்திரம் திருவிழாவை விட்டு போனோன்னு ஆசையா என்ன? நாளைக்கு சென்னையில ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட், நான் இல்லாம அங்க எந்த வேலையும் நடக்காதுடா, பிளீஸ்டா புரிஞ்சுக்கோ அப்படின்னு கவிதா சொல்ல, மோகன், ஏய் அதுக்கு இல்ல, மணி இப்பவே 7:30 ஆச்சு, நீங்க இதுக்கப்புறம் போய் ஷேர் ஆட்டோ பிடிச்சி 18 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும். இதுல 10 கிலோமீட்டர் காட்டு வழி பாதை வேற, அதுக்கப்புறம் டவுன்ல போய் பஸ் பிடிக்கணும். இந்த ரிஸ்க் இப்பத்திக்கு தேவையான்னு தான் கேட்டேன் அப்படின்னு மோகன் சொல்ல, அதுக்கு கவிதா, டேய் அதுக்கு தானடா இந்த 3 தடிமாடுங்களை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கவிதா சொல்ல, அதுக்கு கிஷோர், தனியா சென்னைக்கு போறியே பாவம்னு சொல்லி திருவிழாவெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உன் கூட துணைக்கு வந்தா தடிமாடுன்னு நான் சொல்ற அப்படின்னு கோச்சிக்க, கவிதா உடனே, டேய் கோச்சிக்காதரா, சென்னைக்கு போன உடனே உனக்கு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி தரேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் ஷேர் ஆட்டோல ஏற போனாங்க. அண்ணே, பெரிய பஸ் ஸ்டாண்ட் போனோம். ஏறுங்க ஏறுங்க, நல்லா தள்ளி உக்காருங்க அப்படின்னு ஆட்டோ டிரைவர் சொல்லி 4 பேரும் ஏறி உக்காந்த உடனே ஷேர் ஆட்டோ அங்கிருந்து கிளம்பிச்சு. பக்கத்துல இருக்கிற சின்ன சின்ன கிராமங்கள்ல இறங்க வேண்டியவங்க எல்லாரும் இறங்கினதுக்கு அப்புறம் அந்த ஷேர் ஆட்டோல இவங்க 4 பேர் மட்டும் டிராவல் பண்ணாங்க. ஷேர் ஆட்டோ காட்டு பாதையில போயிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு என்னவோ தெரியல, இவங்க 4 பேர் மனசுல சின்னதா ஒரு பயம் அங்கங்க எட்டி பார்த்துச்சு. இவங்க பயப்பட்டதுக்கு ஏத்த மாதிரியே ஷேர் ஆட்டோ ஓட்டுறவரு அவரோட ரியர் வியூ மிரர்ல இவங்கள ஒரு மாதிரி குறுக்குறுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அவர் அப்படி குறுக்குறுன்னு பார்த்தது இவங்களுக்கு இன்னும் பயத்தை கொஞ்சம் ஜாஸ்தி படுத்துச்சு. ஆட்டோ யாருமே இல்லாத அந்த காட்டு பாதையில நல்ல வேகத்துல போய்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஆட்டோ டிரைவர் தன்னோட சட்டப்பையில இருந்த போனை எடுத்து யாருக்கோ போன் பண்ணாரு. ஆஞ்சி 4 ஆறாம் அப்படின்னு ஹிந்தியில இவங்களுக்கு புரியாத பாஷையில வெறும் மொட்டையான வார்த்தையோட போனை பேசிட்டு திரும்பவும் இவங்கள ரியர் வியூ மிரர்ல பார்த்தாரு. ஆட்டோவை விட்டு இறங்குறது மிகப்பெரிய முட்டாள்தனம்ன்றதுனால பயமா இருந்தாலும் ஆட்டோலயே டிராவல் பண்றத கண்டினியூ பண்ணாங்க. நல்ல வேகமா போயிட்டு இருந்த ஆட்டோ திடீர்னு என்னமோ திக்கி திக்கி ஓட ஆரம்பிச்சு ஒரு வழியா நின்னுருச்சு. ஆட்டோ டிரைவர், ஒரு நிமிஷம், ஏதோ வண்டியில பிரச்சனை நினைக்கிறேன், இதோ இப்ப பாத்துறேன், உடனே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை ரிப்பேர் பண்ண போயிட்டாரு. ரவி கிஷோர் கிட்ட சொன்னா, மச்சான் எனக்கு என்னவோ தப்பா தெரியுது, ஏதோ சரியா இல்லாத மாதிரி நினைக்கிறேன், நம்ம வேணா இறங்கி போயிடலாமா அப்படின்னு கேட்க, அதுக்கு கிஷோர், டேய் இது பொட்ட காடு,
அட்லீஸ்ட் நம்ம இப்போ ஒரு ஆட்டோக்குள்ள உட்காந்துட்டு இருக்கோம், இறங்கி போனோம் அப்படின்னா யாரும் இல்லாத இந்த இடத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த ஆட்டோவையும் விட்டோம்னா வேற ஒரு வண்டி கிடைக்கிறதுக்கும் எந்த ஒரு வாய்ப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பயமா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஆட்டோலயே இருப்போம், ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு கிஷோர் சொல்ல, அதுக்கு ரவி, டேய் நம்ம வரைக்கும் இருந்தா பரவாயில்லடா, கவிதா வேற கூட இருக்கா, அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. எனக்கும் அதே பயம்தான்னு கிஷோர் சொல்ல, கவிதா இருக்கிற பயம் போதாது, நீங்க வேற ஏண்டா, கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடா அப்படின்னு சொன்னான். இதுக்குள்ள ஆட்டோ டிரைவர் அங்கிருந்து வந்து, எனக்கு தெரிஞ்ச எல்லா வேலையும் பண்ணி பார்த்துட்டேன், ஆட்டோ ஸ்டார்ட் ஆகாது போல, நான் ஒன்னு பண்றேன், ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா லிஃப்ட் பிடிச்சி உங்களை ஏத்தி விட்டுறேன், எனக்கு நீங்க டிராவல் பண்ணதுக்கு காசெல்லாம் எதுவும் தர வேணாம். இவ்வளோ நேரம் யாரை பார்த்து பயந்தாங்களோ அவரே கொஞ்சம் பொறுப்பா பேசுறத கேட்ட உடனே அவர் மேல இருந்த பயமெல்லாம் போய் அவர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் உருவாச்சு. கொஞ்ச நேரத்திலேயே அங்க தூரமா ஒரு லாரி வர்றது தெரிஞ்சது. நான் அந்த லாரியை போய் நிறுத்த பாக்குறேன், நீங்க எல்லாம் அந்த லாரியில ஏறி போயிருங்க அப்படின்னு ஆட்டோ டிரைவர் சொல்ல, லாரியா அப்படின்னு கொஞ்சமா தயங்கின இவங்கள, தம்பி இந்த ரோட்ல வேற ஏதாவது வண்டி கிடைக்குமான்னு தெரியவே தெரியாது, கிடைச்ச வரைக்கும் லாபம், இந்த லாரியில ஏறி பத்திரமா ஊர் போய் சேர்ற வழியை பாருங்க அப்படின்னு ஆட்டோ டிரைவர் சொன்னார். அவர் சொல்றதும் சரிதான் சொல்லி கிஷோர் ரவியை பார்த்து தலையசைக்க எல்லாரும் லாரியில ஏறுறதுக்கு தயாரானாங்க. ஆட்டோ டிரைவர் நடு ரோட்ல லாரிக்காக கையசைக்க அந்த லாரியும் இவங்களுக்காக ஓரங்கட்டி நிறுத்தப்பட்டுச்சு. லாரிக்கார தம்பி, நாங்க வந்து ஆட்டோ ரிப்பேர் ஆகி நின்று போச்சு, இவங்கள போற வழியில அந்த பெரிய பஸ் ஸ்டாண்ட்ல கொஞ்சம் இறக்கி விட்டுருங்க அப்படின்னு ஆட்டோ டிரைவர் சொல்ல, ஓ அப்படியா, சரி சரி ஏறுங்க அப்படின்னு லாரி டிரைவர் சொன்னார். 4 பேருக்குமே இதுவரைக்கும் அனுபவமே இல்லாத ஒரு வண்டியா லாரி தெரிய, எப்படி இதுக்குள்ள ஏறுறது அப்படின்றத இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்து ஒரு வழியா ஏறி லாரிக்குள்ள உட்கார்ந்தாங்க. லாரி அங்கிருந்து கிளம்பி வேகமா போக ஆரம்பிச்சு. ஒரு 2 கிலோமீட்டர் லாரியில டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு கம்ஃபர்ட்னஸ் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க. லாரி நல்ல வேகத்துல அதே காட்டு பாதையில போயிட்டே இருந்துச்சு. ரோட்ல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்ததுனால லாரி கொஞ்சம் ஸ்லோவா. ஸ்பீட் பிரேக்கரை தாண்டினதுக்கு அப்புறமா வழக்கமா வண்டி கிளம்ப வேண்டிய வேகத்துல லாரி கிளம்பாம இன்னமும் ஸ்லோவாவே போச்சு. ஏன் இந்த வண்டி ஸ்லோவா போகுது அப்படின்னு இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறதுக்குள்ள லாரிக்கு பின்னாடி ஏதோ ஒரு 4-5 பேர் ஏறினா மாதிரி இவங்க உணர்ந்தாங்க. சட்டுன்னு இவங்க உட்காந்துட்டு இருந்த டோர் சைடு டோரை திறந்து ஒரு 2 பேர் உள்ள ஏறி வந்து, தள்ளுங்க தள்ளுங்க தள்ளி உக்காருங்க அப்படின்னு சொல்லி உள்ள வந்து கதவை மூடினாங்க. கவிதா, கிஷோர், குமார், ரவி இவங்க 4 பேருக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல. பயத்தின் உச்சத்துல இவங்க 4 பேரும் உறைஞ்சி போக லாரி வேகமா போக ஆரம்பிச்சு. கொஞ்ச தூரம் லாரி அமைதியா வேகமா அந்த காட்டுப்பாதையில போயிட்டு இருக்கும்போது இங்க என்ன நடக்குதுன்னு ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடிஞ்ச கிஷோர் கொஞ்சமா மனசுல தைரியத்தை வர வச்சுக்கிட்டு, அண்ணே எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு ஓரளவுக்கு புரியுது, சண்டெல்லாம் எதுவும் வேண்டாம், எங்க கையில என்ன பணமோ நகையோ பொருளோ இருக்கோ அதை நாங்கள் எல்லாத்தையுமே கொடுத்துட்றோம், எங்களை இப்படியே எங்கேயாவது இறக்கி விட்டுருங்க அப்படின்னு கிஷோர் சொல்ல, அதுக்கு ஒத்துக்கிற மாதிரி கவிதா, ரவி, குமார் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தலையசிச்சாங்க. ஏண்டா உங்க கையில இருக்க நகைக்கோ பணத்துக்கோ பொருளுக்கோ ஆசைப்பட்டா நாங்க இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து உங்களை கடத்தணும் அப்படின்னு டிரைவர் சிரிக்க, அந்த சிரிப்புக்கு இணங்க டிரைவரோட கூட்டாளிகளான அந்த 2 பேரும் சேர்ந்து சிரிச்சாங்க. இவங்களோட இன்டென்ஷன் என்னவா இருக்கும்னு ஒண்ணுமே புரியாம மொழி பிதுங்கி இவங்க 4 பேரும் யோசிக்கும் பொழுது பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தவன், உன்னோட கிட்னி, ஹார்ட், கண்ணு இதெல்லாம் என்ன விலைக்கு போகணும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, பயத்தின் உச்சத்துக்கே போன இந்த 4 பேரும் வாய் விட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க. வாய் மூடு, அமைதியா சத்தம் போடாம வந்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் குளோரோஃபார்ம் கொடுத்து தான் உங்களை கொல்லுவாங்க, நீங்க சாகர வலிய அனுபவிக்க மாட்டீங்க.
அதை மீறி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க, கழுத்தறுத்து இங்கேயே போட்டுருவோம். புரியுதா? வந்த அழைய 4 பேரும் வாயை பொத்திக்கிட்டு அழ, லாரிக்கு கேபினுக்கு பின்னாடி இருக்கிற டோரை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. டிரைவர் வண்டியை ஓட்டிக்கிட்டு அந்த டோரை சைடில் தள்ள, பின்னாடி ஏறின ஒருத்தன் அங்கிருந்து எட்டி பார்த்து, அண்ணே அண்ணே, சரி புரியுது, அதெல்லாம் இல்லாமலா, அதுவும் கண்டிப்பா இருக்கும். பயத்தின் உச்சத்துல இந்த 4 பேர் இருந்தாலும் இந்த டிரைவரும் பின்னாடி இருக்கிறவனும் என்னதான் பேசிக்கிறான் அப்படின்றத புரிஞ்சிக்க முயற்சி செய்யும் பொழுது அப்போதான் அவங்களுக்கு ஞாபகம் வந்தது அவங்க கூட கவிதா இருக்கான்னு. மரண பயத்தின் உச்சத்துல இந்த 4 பேரும் இருக்க, லாரி பஸ் ஸ்டாண்டுக்கு போற பாதையை விட்டு வேற ஒரு பாதையில திரும்பிச்சு. லாரி டிரைவர் லாரியில இருக்கிற அந்த ரேடியோவை ஆன் பண்ண, சிக்னல் கிடைக்காம விட்டு விட்டு ஒரு ஹிந்தி பாட்டு கேட்டுக்கிட்டே வந்துச்சு. मेरे दिल को दुआ कीजिए, ओ मेरे दिल के चैन आए मेरे दिल को दुआ कीजिए. உடம்புல ஏதோ ஒரு மூலையில உயிர் மட்டும் ஓட்டிக்கிட்டு இருந்து கிட்டத்தட்ட பிணமாவே மாறின கண்டிஷன்ல இந்த 4 பேரும் அந்த லாரியில பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க. லாரி நிக்காம போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு சடன் பிரேக். என்னடா இந்த ரோட்ல போய் போலீஸ் நிக்குது? எந்த தொந்தரவும் இல்லாத ரோடுன்னு தானே இதை செலக்ட் பண்ணோம், இதுக்குள்ள எப்படி? அதுதானே எனக்கும் புரியல அப்படின்னு கூட இருக்கிறவன் சொல்ல, சரி குவாரியில காலையில மண் எடுக்கிறதுக்காக போறோம் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லணும். புரிஞ்சுதா? சரிண்ணா. அண்ணா அப்போ இவங்க இவங்க போற வழியில இறங்கிக்கிறதுக்காக லிஃப்ட் கேட்டாங்கன்னு சொல்லிப்போம். அப்புறம் நீங்க போலீஸை பார்த்த உடனே புத்திசாலித்தனமா ஏதாவது செய்யலான்னு நினைச்சீங்க. டேய், அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து அவ இடுப்புல வைடா, வாய் திறந்தாலே சொறிவிடு அப்படின்னு லாரி டிரைவர் சொல்ல, லாரி அங்கிருந்து நகர்ந்து போலீஸை நோக்கி போச்சு. போலீஸ்காரங்க லாரியை மடக்கின உடனே, ஏய் பேப்பர் எடு, இன்சூரன்ஸ் எடு. ஆமாம், இத்தனை மணிக்கு எங்கே போகிறீங்க? இந்த பக்கமா? சார் குவாரியில் காலில் மண் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்குறோம் சார். அதுக்கு எதுக்கு இத்தனை பேர்? ஆமாம், இவங்கெல்லாம் யார்? சார் வழியில் இறங்கிக்கிறேன்னு லிஃப்ட் கேட்டாங்க, அதனால் கூட்டிகிட்டு வந்தோம் சார் அப்படின்னு லாரி டிரைவர் சொல்லிட்டு லாரியோட அலமாரியில் இருக்கிற பேப்பரெல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா பிரிக்க ஆரம்பித்தார். டேய், வண்டியில உட்காந்துக்கிட்டே தான் எல்லாத்தையும் எடுத்து காட்டுவியா? முதல்ல வண்டி விட்டு இறங்குங்க. ஏய் எல்லாரும் கீழே இறங்குங்க, என்ன வண்டிக்குள்ளேயே உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு போலீஸ்காரர் அதட்ட, இவங்க 4 பேர் மட்டும் இல்லாம லாரியில இருந்த எல்லாருமே இறக்கப்பட்டாங்க. லாரியில வந்தவங்களை எல்லாரையும் ஒரு பக்கமாவும் இவங்க 4 பேரை போலீஸோட ஜீப் பக்கமாவும் நிப்பாட்டி வைக்க, திடீர்னு ஒரு செகண்ட்ல சுதாரிச்ச கிஷோர் போலீஸை பார்த்து, ஏன் சார் அவங்களே லாரியை ஓட்டி பொழைக்கிறாங்க, அவங்கள போய் பேப்பரை எடு அதை எடுன்னு சொல்லி இல்லாத கேள்வியெல்லாம் கேட்டு கடைசியில என்ன பண்ண போறீங்க? காசை வாங்கிட்டு விட போறீங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஏய் குமார், ரவி, கவிதா எல்லாரும் போன் எடுத்து Facebookல லைவ்ல போடுங்க. இவங்க எப்படி இன்னைக்கு காசு வாங்குறாங்க நானும் பாத்துறேன். போலீஸ் அராஜகம் ஒழிக, போலீஸ் அராஜகம் ஒழிக அப்படின்னு கத்த ஆரம்பிச்சான். கிஷோர் என்ன பண்றான்றது புரியாமலே நின்ன கவிதா, குமார், ரவிக்கு ஃபேஸ்புக்கை எடுங்க, லைவ் போடுங்க அப்படின்னு கிஷோர் சொல்லும் போது ஏதோ அவன் சொல்றானேன்னு எல்லாரும் போனை எடுத்தாங்க. லாரி டிரைவர், தம்பி இதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க தம்பி, ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கிஷோர், அண்ணே இப்படியே சொல்லி சொல்லிதானே இவங்க இஷ்டத்துக்கு என்னென்னவோ பண்றாங்க, இன்னைக்கு விடுறதா இல்லைண்ணே அப்படின்னு கிஷோர் சொல்ல, இதை கேட்டு கடுப்பான இன்ஸ்பெக்டர், ஏய் யார் நீங்க? கையில ஒரு போன் இருந்தா போதுமே, உடனே ரெக்கார்ட் பண்றேன் லைவ்ல போடுறேன்னு இல்லாத கதையெல்லாம் பேசுவீங்களே, கான்ஸ்டபிள் முதல்ல இவங்கள ஜீப்ல ஏத்து அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, லாரி டிரைவர், சார் பாவம் சார், சின்ன பசங்க ஏதோ ஆர்வ கோளாறுல ஏதோ பேசிட்டாங்க, அவங்களெல்லாம் ஸ்டேஷனுக்கு கூட்டு போகாதீங்க, நாங்க போற வழியில அவங்க எங்க இறங்கணுமோ அங்க டிராப் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்ல,
கிஷோர் அண்ணே, நீங்க சும்மா இருங்கண்ணே. உங்களை மாதிரி ஆளுங்க இதெல்லாம் கண்டுக்காம விடுறதுனாலதான் இந்த மாதிரி போலீஸ் அதிகாரிங்க இல்லாத பொல்லாத கேஸ் எல்லாம் போட்டு கஷ்டப்படுறவங்கள மேலும் கஷ்டப்படுத்துறாங்க. இன்னைக்கு இவங்களை விடுறதா இல்ல. போலீஸ் அராஜகம் ஒழிக, ஏய் சொல்லுங்க, போலீஸ் அராஜகம் ஒழிக அப்படின்னு கிஷோர், ரவி, கவிதா, குமார் 4 பேரும் கத்த ஆரம்பிச்சாங்க. இன்ஸ்பெக்டர், யோ ஏட்டு, முதல்ல அவங்கள தூக்கி ஜீப்ல உட்கார வை, ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போ, நான் வந்து என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு இவங்க 4 பேரையும் போலீஸ் ஜீப்ல ஏத்தி அங்கிருந்து கூட்டிக்கிட்டு போனாங்க. எப்படியோ நடந்து முடிய வேண்டிய பிரச்சனை சுமூகமா முடிஞ்சதை நினைச்சு 4 பேரும் பெருமூச்சு விட்டாங்க. அப்போ கவிதா, கிஷோர், சென்னைக்கு போனதும் கண்டிப்பா உனக்கு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி தரேன்டா அப்படின்னு சொன்ன உடனே கிஷோர், இந்த நேரத்துலயும் உனக்கு ஜோக் அடிக்கணும்னு சொல்ல தோணுதில்ல அப்படின்னு சொல்ல எல்லாருமே கொஞ்சம் மனசை விட்டு சந்தோஷமா சிரிச்சாங்க. வேணுவின் கதை சொல்லும் நேரம். நீங்க இதுவரை என்னுடன் கேட்டுக்கொண்டு இருந்தது தெரியாத இரவு. நான் உங்க வேணு. இது வேணுவின் கதை சொல்லும் நேரம்.